இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பதில் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த சோதனை நேரத்தில் எப்படி விசுவாசத்தை விட்டுவிடாதபடி காத்துக்கொள்ள வேண்டும், உத்தமத்தில் எப்படி உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். விசுவாசிகள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நேரத்திலும் சோதனையை ஜெயிப்பது எப்படி என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபு 1:13 சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. பிரியமானவர்களே, இந்த வசனம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, தேவன் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டார், தன்னுடைய வார்த்தையினாலே பிசாசினால் வரக்கூடிய சோதனையை ஜெயித்தார் என்று பார்க்கிறோம். பலவிதமான சோதனைகள் நமக்கு வருகிறது. பிசாசினால் வருகிறது, நம்முடைய விசுவாசத்திற்கு வருகிறது, பரிசுத்தத்திற்கு வருகிறது, நாம் செய்த பாவத்தினால் வருகிறது என்றெல்லாம் குறித்து நாம் பார்த்தோம். எல்லா சோதனைகளில் இருந்தும் ஜெயம் பெற கர்த்தர் நமக்கு வழி வைத்திருக்கிறார். அவர் நமக்கு முன்மாதிரியாக பிசாசினால் வரக்கூடிய சோதனையும் ஜெயிப்பதற்காக அவர் வழி காண்பித்து தந்திருக்கிறார். ஆனால் இயேசு தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல என்று எழுதியிருக்கிறது. நம்முடைய இச்சையினால ஒவ்வொருவனும் இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறான் என்று எழுதியிருக்கிறார். அப்போ இந்த சோதனைகள் வரும் பொழுது எப்படி அதிலிருந்து ஜெயிக்க முடியும், எப்படி நாம் தப்பித்து கொள்ள முடியும் என்று பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். நம்ம ஒவ்வொருவருக்கும் சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் போது சொல்லியிருக்கிறார், பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லி, உங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு தீமை நின்று எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று நீங்கள் ஜெபியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஆண்டவரே, எங்களுக்கு சோதனை வராதபடிக்கு நீங்க காத்துக்கொள்ளும். அதே போல சீஷர்கள் இயேசு கிறிஸ்து அந்த மரிக்கும் பொழுது, அந்த கெத்செமனே தோட்டத்திலே அந்த ஜெபிக்கும் பொழுது சீஷர்களுக்கு சொல்றாரு, சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபிங்கள் என்று. அப்போ அவர்களுடைய விசுவாசத்தை குலைக்கும்படியாக அந்த சாத்தான் தேவனிடத்திலே அனுமதி கேட்டுக்கொண்டான் என்று பார்த்தோம். பேதுருவை விசுவாசத்தை கெடுக்கும்படியாக அவர்களை சுலகினால் புடைக்கிறது போல புடைக்கும்படியாக அனுமதி கேட்டுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் விசுவாசத்தில் வீழ்ந்து போகாதபடி, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபியுங்கள். அப்போ நாம் அந்த ஜெபத்திலே நிலைத்திருக்கும் பொழுது சத்ருவினால் வரக்கூடிய அந்த சோதனையில் இருந்து நாம் விடுவிக்க முடியும். இச்சைகளை கொண்டு வந்து அந்த சோதனைகளை விளத்தள்ள பண்ணுகிற, பாவத்தில் விளத்தண்ண பண்ணுகிற அந்த சோதனையிலிருந்து நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது நாம் அதிலிருந்து, சோதனையிலிருந்து நாம் தப்பிக்கொள்ள முடியும். ரெண்டாவதாக நான் பார்க்கும் பொழுது, ஒரு சோதனை அல்லது ஒரு இச்சையை, ஒரு பாவத்தை சாத்தான் நம்ம விசுவாசிகளிடத்தில் கொண்டு வரும் பொழுது அந்த பாவம் செய்ய நம்ம என்ன செய்யறோம், தூண்டப்படுகிறோம். அந்த இச்சையினான பாவம் செய்யறதுக்கு நம்ம தூண்டப்படுவோம். அப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தை அல்லது ஆவியானவருடைய சத்தம் நமக்குள்ள கேட்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும், உணர்வடைய வேண்டும். ஆவியானவர் உணர்த்தும் பொழுது நம்ம இருதயத்தை, இது பாவம் இல்லை, எல்லாரும் செய்ததானே என்று நம்ம இருதயத்தை என்ன செய்யக்கூடாது, கடினப்படுத்தக்கூடாது. அந்த சோதனை வரும் பொழுது முறுமுறுத்தோ அல்லது கடினப்படுத்தவோ கூடாது. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். உங்கள் சங்கீதம் 95 நான் வாசிக்கிறது போல, உங்களை இருதயத்தை கடினப்படுத்தாது இருக்க வேண்டும். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபண்ட போலும் சோதனை நாள் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். அப்ப அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி தேவனுடைய கோபத்திற்கு ஆளானது போல நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாது இருக்கணும். அவருடைய சத்தம் கேட்கப்படும் பொழுது அல்லது அவரால் நம்ம உணர்த்தப்படும் பொழுது, ஆவியானவருடன் நம்முடைய பாவம் உணர்த்தப்படும் பொழுது நம்ம இருதயத்தை கடினப்படுத்தாம இருந்தோம் அப்படின்னா சாத்தான் கொண்டு வருகிற அந்த பாவ சோதனை, இச்சையான சோதனையிலே நம்ம விழுந்து விடாம நம்ம தப்பிக்க முடியும். முதலாவது நாம் ஜெபிக்கணும், சோதனைக்கு உட்படாதபடி எங்களை காத்துக்கொள்ளணும்னு ஜெபிக்கணும். ரெண்டாவது, அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும், அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியணும். பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உணர்த்தும் பொழுது நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாதபடி
நான் கீழ்ப்படியும் பொழுது அந்த சோதனையிலிருந்து நம்ம தப்பித்து கொள்ள முடியும். இன்னும் அந்த சோதனை அந்த நேரங்களில் உபத்திரவங்கள் வரும் பொழுது இன்னும் ஆழமாய் அவரை நம்ம பற்றிக்கணும், ஆழமாய் அவருக்குள்ள நம்ம வேரூன்றி இருக்கணும். நம் ஜெபிக்கிறவர்களாக அல்லது வேதம் வாசிக்கிறவர்களாக, அனுதினம் வேதம் வாசிக்கிறவர்களாக, அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாக காணப்படுவோம். ஆனா ஏதோ ஒரு சோதனையோ ஒரு வேதனையோ ஒரு உபத்திரவமோ வரும் பொழுது நம்ம ஜெபிக்க முடியாம அல்லது வேதம் வாசிக்க முடியாம நாம் பின்வாங்கி போகிறவர்களாய் காணப்படும். அப்போ அந்த சோதனையில் இருந்து நம்ம என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. கர்த்தருடைய மகிமையை நம்ம என்ன பண்ண முடியாது, பெற முடியாது. அதனாலதான் என்ன சொல்லியிருக்காரு, சில ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அந்த வேத வசனங்களை குறித்து சொல்லும் பொழுது நல்ல நிலத்துல விழுந்த விதை அது பயிராகிறது. ஆனா கற்பாறையில விழுந்த விதை என்ன செய்கிறது அப்படின்னா, அந்த வசனங்கள் அவங்கள்ட்ட இருக்க நம்ம கர்த்தரை உறுதியாய் வேரூன்றி பற்றாதனால இந்த மாதிரி சோதனைகள் உபத்திரவங்கள் வரும்போது டக்குன்னு என்ன செய்யறோம், பின்வாங்கிறோம். அப்ப நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் கர்த்தர் நம்ம உறுதியாய் அவருக்குள்ள வசனத்துல நம்ம வேரூன்றி இருந்தோம் அப்படின்னா எந்த சோதனை நேரத்திலும் நம்ம பின்வாங்காதபடிக்கு கர்த்தர் நம்மை என்ன செய்வாரு, காத்து கொள்வார். அப்ப இன்னும் பார்க்கும் பொழுது எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்காரு, மனுஷனுக்கு வரக்கூடிய சோதனை அன்றி வேறே சோதனை உங்களுக்கு வருவதில்லை. அப்போ எந்த சோதனை வந்தாலும் இன்னொரு இடத்துல என்னன்னா, திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு தேவன் நம்ம ஒருவரையும் விட மாட்டார். ஒவ்வொருவருக்கும் வரக்கூடிய சோதனை அவரோட தாங்கக்கூடிய அவங்களுடைய திராணிக்கு தக்கதாக சோதிக்கிறார். இப்போ நம்ம பள்ளியில படிக்கிற பிள்ளைகளுக்கு 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்குன்னா அதற்குண்டான கேள்விகளும் பரீட்சையும் தான் இருக்கும். அதே போல 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு அதற்கு தக்கதான பரீட்சையும் கேள்விகளும் இருக்கும். அப்போ அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்தபடி ஆண்டவர் சோதனையை அனுமதிக்கிறார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு ஒருவரையும் விடங்கொடாமல் அந்த சோதனையிலிருந்து தப்பிக்கொள்ளும்படியான வழியையும் அவர் ஏற்படுத்துகிறார். இதை நம்ம காத்துக்கொள்ளணும், இதை நம்ம கற்றுக்கொள்ளணும். தேவனிடத்தில் ஆண்டவரே இந்த சோதனையிலிருந்து, இந்த பாவ சோதனையிலிருந்து விடுதலையாக எங்களுக்கு வழிதாரன் என்று தேவனிடத்தில் கேட்கும்போது அவர் கொடுப்பார். யோசேப்பை பார்க்குறோம்ல, அவனுக்குன்னு ஒரு சோதனை பரிசுத்தத்திற்கு வரும் பொழுது எப்படி பாவம் செய்ய தப்பி ஓடுனா அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி பாவ சோதனைகள் நமக்கு வரும் பொழுது அதிலிருந்து நான் ஆண்டவரே என்னை விலக்கி காத்துக்கொள்ள என்று தப்பி ஓடும் பொழுது கர்த்தர் நமக்கு விடுதலை தருவார். அதனால ஜெபிக்கணும். அவர் சத்தம் கேட்கப்படும் பொழுது, பாவம் உணர்த்தப்படும் பொழுது நம்ம கடினப்படுத்தி கொள்ளாதபடி நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதிலிருந்து, அந்த சோதனையிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குவார். அதே போல கர்த்தரில் அவர் உறுதியாய் அவருடைய ஆழமாய் நாம் பற்றி கொள்ளும் பொழுது அவரை விட்டு பின்வாங்காமல் அந்த சோதனை நேரத்தில் உபத்திரவத்திலும் தாண்டி நாம் சோதனையை நாம் ஜெயிக்க முடியும். பிரியமானவர்களே, அந்த கிருபையும் வல்லமையும் தேவன் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக நாம் ஜெபி. இரக்கத்தில் பரிசுத்தத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீ நல்லவர், நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. அதற்காக தேவரீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, சோதனைகள் உபத்திரவங்கள் பாடுகளின் மத்தியிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் எங்களை தேற்றும்படியாய், எங்களை பலப்படுத்தும்படியாய், இன்னும் அதிகமாய் உம்மை பற்றி கொள்ளவும், விசுவாசத்தில் உறுதியாய் இருக்கவும் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கவும், உம்முடைய வேதத்தை வாசிக்கவும், உம்முடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, சோதனையில் சோர்ந்து போகாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. இந்த மகிமை டிவி ஊழியத்தை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, நேர்த்தியாக நடத்துகிற தேவன் நீர் ஆண்டவரே. எங்களுடைய சக்திக்கும் மேலான காரியங்களை எங்களுடைய அப்பா நீ செய்கிற தேவன், நினைப்பதற்கும் மேலான காரியங்களை செய்கிற தேவன் நீரப்பா. உம்முடைய ஆலோசனை, உம்முடைய சித்தத்திற்கே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறேன். எல்லைகளில் எல்லாம் உடைய பாதுகாப்பும் உடைய கிருபையும் சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய சித்தத்தின்படி வளர்ந்து பெருக கர்த்தர் நீர் கிருபை பாராட்டும்படியாகவும், அநேகருக்கு பிரயோஜனமாக, அநேகருடைய ஆத்மாவுக்கும் ஆவிக்குரிய
வாழ்வுக்கும் பிரயோஜனமாக ஊழியமாக கர்த்தர் நீர் மாற்றி தரும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா சூழ்நிலையிலும் எல்லா இடங்களிலும் உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படும்படியா எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அடியாளை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த சிறு ஊழியத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாய் நீர் மாற்றி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். நான் நல்ல ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளே ஆண்டவரே இந்த இடத்திலே தியானிக்கப்பட்டது. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய வாயிலிருந்து வந்த உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கப்பட்டது சுவாமி. அவைகளை நீர் அங்கீகரித்து ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாய் நீர் மாற்றி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.